வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரவா லட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரவா லட்டு மோஸ்ட்லி நிறைய பேர் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா உருண்டை பிடிச்சு செய்வாங்க. நான் இன்னைக்கு எப்படி பண்ண போறேன்னாக்கா ரவையை முழுசா அப்படியே சேர்த்துட்டு ரொம்ப குயிக்கா செஞ்சிடலாம் இதை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா இதை நம்ம லாங் டைம் நல்லா ரசிச்சு சாப்பிடலாம். அதே சமயம் நல்லா சூவியா இருக்கும். இப்போ வாங்க ரவா லட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். இந்த பேன் நல்லா சூடானதுமே இதில் நம்ம 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் நல்லா உருகியாச்சு. இதில் கொஞ்சமாக நம்ம முந்திரி பருப்பை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு ஒரு தாட்டி கொஞ்சமாக லைட்டாக வறுத்துக்கலாம். இந்த முந்திரிக்கு பதிலாக இதுக்கு கூடவே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உலர் திராட்சை இருக்குல்ல, அது கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நான் 2 கப் ரவை சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 1 கப், 2 கப் ரவை சேர்த்துட்டு இதை லைட்டாக நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரவையை பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நேரத்துக்கு ரோஸ்ட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்க வேண்டும். நெக்ஸ்ட் இதில் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் துருவல் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். இதை நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். இதில் நான் 1/4 கப் போல் தேங்காய் சேர்த்துக்கிட்டேன். தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை, சீக்கிரமாகவே எடுத்துடலாம். ஓகே, இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் 1/4 கப் பால் சேர்த்துட்டு சூடு பண்ணிக்கிறேன். இப்போ பால் நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேறு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல நெய், முந்திரி பருப்பு, ரவை, தேங்காய், இந்த கலவையில் இப்போ நம்ம ஏலக்காய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம 1 கப் பவுடர்டு சுகர் சேர்த்துக்கலாம். இதில் 2 கப் ரவைக்கு 1 கப் சுகர் நமக்கு கரெக்டாக இருக்கும். இதை ரெண்டுத்தையுமே நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம சுகர் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்தோம்ல பால், இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பால் நல்லா சூடாக இருக்கணும். ரவா லட்டுக்கு இந்த பால் தான் பைண்டிங் ஏஜென்ட்டே, ஸோ அதனால நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போது இந்த பால் சேர்த்தோடனே லைட்டாக இலக ஆரம்பிக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம பால் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதோட கன்சிஸ்டன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போது இலகுன மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம உருண்டை பிடிச்சிட்டு நேரம் ஆக ஆக அது இறுக ஆரம்பிக்கும். இப்போ இதை நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். ஓகே, இப்போ இதை நம்ம எல்லாத்தையுமே சூப்பராக உருண்டை பிடிச்சி முடிச்சாச்சு. நம்மளோட ரவா லட்டு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இதில் டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்லா லாங் டைம் நல்லா ரசிச்சு சாப்பிட்ற மாதிரி முழு ரவையும் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்குது. இது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்கனாக்கா இந்த மாதிரி சட்டுன்னு இந்த ஸ்வீட்டை நம்ம செஞ்சு அவங்களுக்கு கொடுக்கலாம். இது கூட ஒரு கப் காஃபி வச்சு ரொம்ப சூப்பராகவே நம்ம சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.